ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேர் சர்வ விக்னோபசாந்தகே. வணக்கம் நேயர்களே. பணக்காரர்கள் ஆகுவதற்குரிய அறிகுறிகள், அதாவது வாழ்க்கையில் நமக்கு சில காட்சிகள், சில சிமிச்சைகள், சில ஒளிகள், சில படங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் தென்படுது. அதனால் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். எப்பொழுதுமே பாசிட்டிவ் சிந்தனையாக, எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கணும். ஒரு ஏழை பணக்காரன் ஆக வேண்டும் அப்படின்னா பிரபஞ்சம் அவனை தேர்வு எடுக்குது, அவங்ககிட்ட சில விஷயங்களை அணுகுது. அப்படிப்பட்ட விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இதை பிடித்து கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் மேலே வரலாம். இப்போ பணம் குவிய ஒரு 21 நல்ல அறிகுறிகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நம்பர் 1, அதாவது கை அரிப்பது. அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க, கை அரிக்குது, உள்ளங்கை அரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு பணம் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வீடுகளில் நம்ம கேட்குற விஷயங்கள் தான். 2வது, ஒரு நல்ல காரியங்கள் பேசும் பொழுது பெறப்படும் போது சங்கு ஒலி கேட்பது, சங்கின் நாதம் முழங்குவது. அதுவும் காலையில் ரொம்ப விசேஷம். காலையில் எழுந்த உடனே ஒரு சங்கு நாதம் கேட்கிறது. அது பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சங்கு, செல்வத்தை குறிக்கிறது. அதே போல் சில நேரங்களில் நம்ம வீடுகளில் கருந்தேனிகள் உள்ளே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு வாசலில் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பசு நிற்கிறது. இதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம். அது நிற்கிது. நாம் குடும்பத்துக்குள்ளே இருக்க சலிப்புத்தன்மையில் அதை கவனிக்காமல் கண்டும் காணாமல் போடுறது. ஏதோ ஒரு கொஞ்சம் பச்சரிசியை கூட நம்ம கொடுக்கலாம், அந்த மாதிரி. அதே போல் நம்ம வீடுகளிலே சரி, நம்ம பார்க்குற இடங்களில், குறிப்பாக நம்ம வீடுகளில் துளசி செடி ரொம்ப பசுமையாக வளருவது, இதெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம். அப்புறம் அதே போல் காலையில் எழுந்த உடனே வீட்டினுடைய துடப்பத்தை நம்ம பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற கர்மா, நம்மக்கிட்ட இருக்கிற வேண்டத்தகாத இதெல்லாம் வெளியேறுதுன்னு அர்த்தம். அதே போல் காலையில் வந்த உடனே நமக்கு யாராவது ஒரு சில்லறை பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் பணம் குவிவதற்குரிய அறிகுறிகள். அதே போல் வீட்டு வாசலில் நீல கத்தாழை செடி வளர்ப்பதும் பணம் வருவதற்குரிய அறிகுறிகள். அதே போல் நம்ம வீட்டை விட்டு வெளியில் காலையில் எழுச்சோடனே முதல் காட்சி பார்க்குறோம், ஒரு பூனை தன்னுடைய குட்டியை வாயில் கவ்விக்கிட்டு போகுது அப்படின்னா அதுவும் செல்வத்தினுடைய அறிகுறி தான். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் 3 பள்ளிகள் ஒன்றாக இருப்பதை நம்ம பார்க்குறது, அதுவும் செல்வத்திற்கு அறிகுறிகள். அதே போல் காலையிலே நம்ம கரும்பை காண்பது, இந்த கரும்பு சாப்பிட்றோம்ல, அந்த கரும்பை பார்க்குறது. அதே போல் ஆந்தையினுடைய பறவை காட்சி, நம்ம காலையில் வீட்டு விட்டு வெளியே வந்த உடனே ஆந்த பறவை இருக்கிற காட்சியை பார்க்குறது. ஏன்னா அது மகாலட்சுமியினுடைய வாகனம் ஆந்தை. அதே போல் நம்ம கனவுல நல்ல வாசனையுள்ள பூக்களை கொண்டு ஒருத்தர் கொடுக்கறது, கோவிலுக்கு போனவுடனே நமக்கு ஒருத்தர் பூ கொடுக்கறது, இதெல்லாம் மஞ்சள் நிற பூக்கள், இதெல்லாம் சிவப்பு நிற பூக்கள்லாம் செல்வத்தை அதிகரிக்கக்கூடியது. வழியில் ஒரு நாய் சாப்பாடை எடுத்துக்கிட்டு போகுது. நம்ம போய்கிட்டே இருக்கிறோம், ஒரு நாய் அதனுடைய உணவை கவ்விக்கொண்டு போகுது. அதுக்கு உணவு எது வேணாலும் இருக்கலாம், அது நம்ம அருவருப்பாக அதை பார்க்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ். இதெல்லாம் பணம் வருவதற்குரிய அறிகுறிகள். பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம விழிக்கிறது, அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் 4லேருந்து 5 மணிக்குள்ளே நம்ம விழித்திருக்கிறது, அதுவும் செல்வத்துக்கு அறிகுறி. கனவில் ஒரு கிளி இல்லை ஒரு பறவை பறக்குது அப்படின்னா அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதே போல் கனவில் சில விலங்குகள் அதெல்லாம் வரக்கூடியது எல்லாமே செல்வத்துக்கு அறிகுறியாக பயன்படுது. சங்கு ஒளி, நாயினுடைய சப்தங்கள், அதே போல் திருநங்கைகள் என்பது அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை குறிப்பது. அவங்களுக்கு நம்ம வந்தால் பணம் கொடுக்கறது, அவங்ககிட்ட கொடுத்துட்டு வாங்கிறது, இதெல்லாம் சாஸ்திரத்திலே இருக்குது. கூரையின் மேலே நின்றுக்கிட்டு காகம் கரைகிறது, இதெல்லாம் காலையில். அதே போல் காலையில் எழுந்த பொழுதும் தேங்காயை பார்த்தல், தேங்காய்க்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. ஐயப்பன் கோயில் வழிபாட்டில் தேங்காய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல்
நம்ம வாழ்க்கையில் எதையும் எப்போது இழந்தோம் என்று நமக்கே தெரியாது. அதனால் இருக்கிற வரைக்கும் எப்போவும் நம்ம ஹாப்பியாக இருக்கணும். அதனால் சனி கோடி கோடியாக கொட்டுவார். காலை 6 to 7 வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா எங்கும் வெளியில் போகும்போது எந்த துன்பமும் வராது, தொழிலில் பிரச்சனைகள் இல்லாது நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். இதெல்லாம் பணம் வருவதற்குரிய அறிகுறி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம், வீடு, மனை, வாஸ்து சாஸ்திரம், குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது, கீழே இருக்கக்கூடியதுலேயும் என்னுடைய நம்பரை நோட் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் உங்களுக்கு பார்த்து தரேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் நல்லா இருப்போம், அமோகமாக இருப்போம். சுகமே சிவம், சிவமே சுகம். நன்றி.